வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு வேண்டும். சரி, இப்போ இந்த குட்டி கதையை பார்க்கலாங்களா? பாதுஷா ஜஹாங்கீர் தம்மோட டில்லி அரண்மனையில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருந்தார். அரண்மனைக்கு வெளியே தொங்கிய கயிற்றை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இழுக்கலாம். உடனே அரண்மனையில் உள்ள ஒரு மணி ஒலிக்கும். அதை கேட்டு பாதுஷா ஜஹாங்கீரே வந்து மணி அடித்தவர்களின் குறை என்னன்னு கேட்பாராம். ஒரு சமயம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். அப்போது ஆராய்ச்சி மணி சப்தம் கேட்கவே மன்னர் ஜஹாங்கீர் வெளியே வந்தார். வெளியே ஒரு ஏழை பெண் நின்று அழுது கொண்டிருந்தாள். நீ யார், எதுக்காகம்மா அழற அப்படின்னு கேட்டார் ஜஹாங்கீர். நான் பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற தோட்டக்காரனின் மனைவி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ அரண்மனையிலிருந்து எய்த அம்பு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த என் கணவர் மீது பாய அவர் இறந்து விட்டார் என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவளை அடுத்த நாள் காலை நேரம் தர்பாருக்கு வரும்படி சொல்லிவிட்டு ஜஹாங்கீர் அரண்மனைக்குள் நுழைந்தார். அரண்மனையிலிருந்து யார் அம்பு வீசியது என்று விசாரித்த போது வௌவால்களை விரட்டுவதற்காக அவருடைய ராணி மும்தாஜ் அம்பு வீசியதாகவும் அது தவறி போய் தோட்டக்காரன் மீது பட்டு விட்டதாகவும் தெரிந்தது. அடுத்த நாள் காலை தர்பாருக்கு அந்த தோட்டக்காரனின் மனைவி வந்தாள். உடனே ஜஹாங்கீர், இந்த பெண்ணின் கணவனை கொன்ற மும்தாஜ் பேகத்தை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட சபையோர் அதை எதிர்த்தனர். மகாராணியை ஒரு சாதாரண கைதியைப் போல தர்பாரில் கொண்டு வந்து நிறுத்துவதா? கூடவே கூடாது அப்படின்னு கோஷம் எழுப்பினாங்க. உடனே ஜஹாங்கீர் அந்த பெண்ணை பார்த்து, நீயே பார்க்கிறாய், குற்றவாளியை நான் தர்பாருக்கு கொண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆகவே நீ ஒன்று செய். அவள் எப்படி உன்னை விதவையாக்கினாலோ அதே மாதிரி நீ அவளை விதவையாக்கிவிடு. அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை என்று சொல்லி தன் கட்டாரியை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். இதை கேட்ட அந்த பெண் பதறினாள். அவள் கையில் இருந்த கட்டாரி நழுவி கீழே விழுந்தது. அவள் பாதுஷாவை தலை குனிந்து வணங்கி நின்றாள். அடடா, ஜஹாங்கீர் இவ்வளோ நல்லவரா? ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி கூட ஒரு நல்ல நீதிமானை பார்க்குறோம் இல்லைங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.